அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. அனைவரும் வாக்களிப்போம். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமையும் கடமையும். இதில் நோட்டாவுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்ற மனநிலையில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஒரு சதவீத மக்கள் நோட்டாவுக்கு வாக்கும் அளிக்கிறாங்க. நோட்டாவுக்கு வாக்களிப்பதால் எந்த பயனுமே இல்லை. அதனால் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் ஏதோ ஒரு வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். அதுதான் மாற்றத்தை உண்டாக்கும். நோட்டாவுக்கு வாக்களிப்பதால் எந்த மாற்றமும் ஏற்படாது. இந்த காணொலியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி குறித்தும் அங்கே யார் யார் போட்டியிட்டாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றத குறித்து தான் பார்க்க போகிறோம். கடந்த 2021 தேர்தலில் திண்டுக்கல்ல வரக்கூடிய ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட பெரியசாமி தான் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை வெற்றி பெற்ற ஒரு நபர். அவர் கிட்டத்தட்ட 1,65,000 வாக்குகளை பெற்றார். சதவீத அடிப்படையில் 72% மக்கள் அவருக்கு வாக்களித்திருந்தாங்க. வாக்கு வித்தியாசம் மட்டும் அவர் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா 1,30,000க்கும் மேலே. ஸோ அந்தளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி ஆத்தூர். கடந்த தேர்தலில் இந்த முறை யார் யார் வேட்பாளராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் சார்பில் மீண்டும் பெரியசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் விஸ்வநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மீண்டும் சைமன் ஜஸ்டின் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் என் கலைச்செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார். இங்கே எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,25,055, பெண்கள் 1,34,768, மூன்றாம் பாலினத்தவர் 17 பேர். ஒட்டுமொத்தமாக 2,59,840 பேர். இங்கே என்னென்ன சமூகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர்கள், வெள்ளாள கவுண்டர்கள் கணிசமாக இருக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. முக்குளத்தோர், செட்டியார், கிறிஸ்தவர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் மற்ற சமூகங்களும் அங்கே இருக்கிறாங்க. இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் எந்தெந்த கட்சி எவ்வளவு முறை வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே காங்கிரஸ் 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, திமுக 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அதிமுக 5 முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. கடைசியாக நடந்த 4 தேர்தல்களில் 2006, 11, 16, 21 இங்கே திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுகவின் சார்பில் பெரியசாமி அவர்கள் தான் வெற்றி பெற்று இருக்கிறார். இதில் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஹெவி வெயிட்டான அதிமுகவை சார்ந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் நத்தம் தொகுதியிலிருந்து மாற்றப்பட்டு இங்கே ஆத்தூரில் போட்டியிட்டார். அப்பவும் கூட பெரியசாமி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற்று இருந்தார். 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, திமுக 1,65,809 வாக்குகளை பெற்றது. சதவீத அடிப்படையில் 72%. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திலகபாமா அவர்கள் போட்டியிட்டிருந்தார். 30,238 வாக்குகளை தான் பெற்றார். சதவீத அடிப்படையில் 13. நாம் தமிழர் கட்சி 17,168 வாக்குகளை பெற்றது. சதவீத அடிப்படையில் 7.52. இந்த திலகபாமா அவர்கள் தான் இப்போ விஜயை எதிர்த்து பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாங்க. ஸோ வேட்பாளர்கள் குறித்து பார்க்கலாம். திமுகவின் சார்பில் பெரியசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். வயசு 73. அவர் முதலாக 1989 சட்டமன்ற தேர்தலிலிருந்து போட்டியிடுகிறார். அதுக்கு முன்னாடி 1986 வத்தலகுண்டினுடைய சேர்மனாக இருந்தார். அவருடைய வாக்குப்பதிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கோட்டை தொகுதியில் தான் இருக்குது. அது தனி தொகுதியாக இருப்பதனால் இவர் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட ஆரம்பித்தார். 1989 முதல் முறையில் போட்டியிட்டார். ஸோ அப்போ வெற்றி பெற்றார். 91 வெற்றி பெற முடியல. 1993 திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக அவர் ஆக்கப்பட்டார். அதன் பிறகு 96 வெற்றி பெறார். வைகோ அவர்கள் கட்சி விட்டு போனப்போ தென் மாவட்டங்களில் இருந்த நிறைய மாவட்ட செயலாளர்கள் வைகோவோடு போயிட்டாங்க. அப்போ திமுகவிலே இருந்தவர் பெரியசாமி தான். அப்போ தென் மாவட்டங்களில் அப்போ வலுப்படுத்த ஆரம்பிச்சது இவர் தான். அதனால தான் தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஸோ திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் அதன் பிறகு 1996 வெற்றி பெற்றார். 2001 அவர் தோல்வி அடைஞ்சார். அதன் பிறகு 2006, 11, 16, 21 ஆகிய 4 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார். ஒட்டுமொத்தமாக இதுவரை 6 முறை அங்கே ஜெயிச்சிருக்கிறார். 2 முறை அவர் தோல்வியை சந்திச்சிருக்கிறார். அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். மாவட்ட செயலாளராக இருந்தார். அதன் பிறகு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டார். இவருடைய மகன் தான் பழனியில் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ அவர் திண்டுக்கல்ல போட்டியிடுகிறார். அவருடைய பையன் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இவர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார்.
ஒரு கடந்த 4 முறையாக அவர் தொடர்ச்சியாக அங்கு வெற்றி பெறுகிறார். அந்த தொகுதியில் இவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது. நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக திண்டுக்கலினுடைய பெரியசாமி அவர்கள் இருக்கிறார். அதிமுகவின் சார்பில் விஸ்வநாதன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வயசு 72. ஹோட்டல் மற்றும் பால் பண்ணை பிஸ்னஸ் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். 2001 இங்கே போட்டியிடணும் அப்படின்னு அவர் விருப்ப மனு கொடுத்துட்ருக்கிறார். 2001, 6, 11, 16, 21 ஆகிய 5 முறை கொடுத்துருக்கிறார். இப்போது தான் அதிமுக தலைமை அவருக்கு முதல் முறையாக போட்டியிட வாய்ப்பை கொடுத்துருக்குது. 2014 முதல் அவர் மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறார். ஸோ கட்சியில் முதல் முறையாக அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்குது. அதிமுக வலுவாக இருக்கிற தொகுதி அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே 2 முறை தான் அவங்க ஜெயிச்சே இருக்கிறாங்க. 1991, 2001. ஸோ அதுக்கப்புறமாக இப்போ கடைசியாக நடந்த 4 தேர்தல்களையும் அவங்க ஜெயிக்கல. 2014 நத்தம் விஸ்வநாதன் போன்ற ஒரு மிகப்பெரிய திண்டுக்கலினுடைய அதிமுகவினுடைய முகம் அவர் போட்டியிட்டுமே கூட தோல்வியை தான் சந்திச்சாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சைமன் ஜஸ்டின் அவர்கள் போட்டியிடுகிறார். 2021 இவர் தான் வேட்பாளராக போட்டியிட்டார். 44 வயசு, உதவி பேராசிரியர், இன்னும் திருமணமாக உள்ள நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். நிறைய போராட்டங்களில் பங்கெடுத்தவர். ஸோ கடந்த முறை போட்டியிட்டு 17,168 வாக்குகளை வாங்கினார். அதே போல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உட்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18,983 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. ஒரு 10% அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இங்கே வளர்ந்துருக்கு. இந்த முறை 12% 15% வரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கலைச்செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார். அவங்க திண்டுக்கல் மத்திய மாவட்ட மகளிர் அணியினுடைய அமைப்பாளராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகமும் நகர்ப்புறங்களில் கணிசமான வாக்குகளை பெறுவாங்க. மக்கள் நீதி மையம் ஏற்படுத்தின இம்பேக்ட் அவங்க ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நான் கணிக்கிறேன். ஸோ திண்டுக்கல் ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 5% 10% வரை வாங்கலாம். இதில் திண்டுக்கல் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரியசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். திமுகவின் சார்பில் அவர் அங்கு வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது. திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா மக்களும் தெரிந்த நபராக அவர் இருக்கிறார். திமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதி இருக்குது. ஸோ அங்கே கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில் யார் வெற்றி பெற்றால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமையும் கடமையும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. நோட்டாவுக்கு ஓட்டு போகிறதால எந்த பயனும் இல்லை. அதனால் எந்த மாற்றமும் வராது. மாற்றம் வரணும் இல்லை சிந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் தொகுதியை பாருங்கள். எத்தனை வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. 4 பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் சுயேட்சை வேட்பாளர்களும் இருப்பாங்க. ஏதோ ஒரு வேட்பாளர்களுக்கு நம்ம ஒரு ஓட்டு போடுறோம், நம்ம ஒரு ஓட்டு மாற்றி போடுறதால என்ன மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஓட்டாக சேர்ந்தால் தான் மாற்றம் வரும். ஸோ ஏதோ ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதால் எந்த மாற்றமும் வராது. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.